நம்ம வீட்டு சமையலில் வெள்ளைச்சோளம் கிச்சடி பார்க்கலாம் வாங்க. சிறுதானிய உணவு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வெள்ளைச்சோளம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டுன்னு கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது போல் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுன்னு இதில் கொஞ்சமாக கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுன்னு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம 1 டம்ளர் வெள்ளைச்சோளம் எடுத்தோம். 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கூடவோ குறைச்சலாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கொதிக்கிட்டுன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளைச்சோளம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா வேகணும். நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். நல்லா வேகட்டுன்னு இறக்கலாங்க. சூப்பரான